பேரவைத் தலைவர் அவர்களே, இவ்வளவு வேகமாக பேசிவிடுகிற காரணத்தால் இதை சாதித்து விட்டோம் என்று நீங்கள் நினைத்து விட வேண்டாம். நிச்சயமாக சொல்கிறேன், உறுதியாக சொல்கிறேன். நாங்கள் அவ்வப்போது தொடர்ந்து கடிதம் எழுதியிருக்கிறோம், தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய கண்டன குரலை நாடாளுமன்றத்திலே பதிவு செய்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, போராட்ட கலவரத்தில் ஈடுபட்டிருக்கும் போய் கூட நம்முடைய அமைச்சர் பேசுகிற போது இது போன்ற ஒரு தீர்மானம் அவையிலே சட்டமன்றம் கூடுகிறதற்கு கொண்டு வருவோம் என்று சொல்லிதான் தெளிவுபடுத்தி இருக்கிறோம். கடிதத்தை எழுதுகிற போது அவ்வப்போது செய்தி வெளியிடுகிற தலைப்பில் பிரதமருக்கு முதலமைச்சர் இந்த சம்பந்தமாக கடிதம் எழுதியிருக்கிறார் என்ற செய்தி வெள்ளம் விவரம் வந்திருக்கிறது. அவர் தெரியவில்லை சொன்னால் என்ன புரியவில்லை என்று மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் நான் சொன்ன கருத்தை தவறாக புரிந்துவிட்டார். மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் மத்திய சுரங்கத்துறை அமைச்சருக்கு எழுதிய கடிதம், மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் நீர்வளத்துறை அமைச்சருக்கு எழுதிய கடிதத்தை தான் குறிப்பிட்டேன். இந்த ரெண்டு கடிதம் மாண்பு பாரத பிரதமருக்கு மாண்பு முதலமைச்சர் எழுதிய கடிதத்தில் நீங்கள் இந்த சுரங்க ஏலத்தை ரத்து செய்யணும்னு கேட்டுக்கிறீங்க. அந்த இது சுரங்கத்துறை அமைச்சருக்கு போய் சுரங்கத்துறை எக்ஸ் வலைதளத்தில் சொல்லியிருக்கிறாங்க. என்ன, நாங்க ஏல விடுவதற்கு ஒப்பந்த புள்ளி கோரணும். அப்ப இருந்து 10 மாசம் இருந்தது. ஏன் இதை தடுத்து நிறுத்துவதற்கு நீங்கள் எந்தவித தகவலும் மத்திய அரசு கொடுக்கவில்லை. எக்ஸ் வலைதளத்தில் வெளியிட்டிருக்கிறாங்க. முதலமைச்சர் எழுதிய கடிதத்திற்கு மத்திய சுரங்கத்துறை அமைச்சகம் பதில் கொடுத்திருக்குது. அதுக்கு தான் நான் கேட்கிறேன், 10 மாத காலம் நீங்க என்ன செஞ்சீங்க? அப்பவே செஞ்சிருந்தா இதை நான் பேசிடுங்க. அப்பொழுதே இதற்கு உரிய அப்புறம் நீங்க பதில் எழுதலன்னு கேட்டிருக்கீங்க. இதை அப்பொழுதே தடுத்து நிறுத்திருக்கலாம். அதைத்தான் நான் சொல்ல வரேன். நீங்க 10 மாத காலமாக இந்த அறிவிப்பு வெளிவந்த ஒப்பந்தம் வெளியிட்ட பிறகு டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு ஒப்பந்தம் கோரப்பட்டு 10 மாத காலமாக நீங்கள் எங்களுக்கு எந்த தகவலும் கொடுக்கப்படவில்லை அப்படி என்று முதலமைச்சர் எழுதிய கடிதத்திற்கு எக்ஸ் வலைதளத்தில் மத்திய சுரங்கத்துறை அமைச்சகம் கொடுத்திருக்குது. அதுதான் நான் கேட்கிறேன். நீங்க நீர்வளத்துறை அமைச்சர் எழுதினார், முதலமைச்சர் எழுதினார், அவங்க என்ன கடிதம் எழுதினாங்க அப்படின்னு கேட்கிறாரு. எழுதினாங்க. எனக்கு இப்படின்னு தெரிஞ்சிருந்தா அந்த போஸ்ட் ஹவுஸ் முத்திரையோட கொண்டு வந்துருப்பேன். 2/11/2023 அன்று ஒன்றிய சுரங்கத்துறை அமைச்சர் அளித்த பதிலில் உரிய சட்ட திருத்தங்களை மேற்கொண்ட பிறகு இந்த ஏலம் விடுவதாகவும் தேசிய அளவிலான தேவைகளை கருத்தில் கொண்டு மாநில அரசுகள் இந்த கொள்கைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். இல்லை என்றார். பேரவைத்தில் அதான் நான் குறிப்பிட்டேங்க. இங்க பேசி பிரயோஜனம் இல்ல, நாடாளுமன்றத்தில் பேச வேணும். நாடாளுமன்றத்தில் கனிம வள திட்டத்தை முதலமைச்சர் நாடாளுமன்றம் கூடி கலந்துட்டு தான் இருக்க தவிர அங்க தொடர் கூட்டம் நடந்ததாக செய்தி வரல இது வரைக்கும் நமக்கு. ஆனா கிடைக்க நேரத்தெல்லாம் பயன்படுத்தி அது எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம். நாடாளுமன்றம் கூடுகிறது, அதற்கு பிறகு அங்க அவையை ஒத்தி வைக்கப்படக்கூடிய சூழ்நிலை நடந்துகிட்டு இருக்க தவிர தொடர்ந்து நடந்துகிட்டு இல்ல. இது எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் பத்திரிகையிலையும் படிச்சிருப்பார் நினைக்கிறேன். திடீர்னு ஒரு நாள் ஒரு 100 பில்லை பாஸ் பண்ணி விட்டுருந்தாங்க நாடாளுமன்றத்தில். மாண்புமிகு பேரவைத் தலைவர் 2023 ஆண்டு நாடாளுமன்றத்திலே கனிம திருத்த சட்டத்தை கொண்டு வந்து 2023 ஆண்டு இப்ப இல்ல. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அப்போது எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம். எதிர்ப்பு தெரிவிக்கல தவறான தகவலை இங்க பதிவு பண்ணிக்கிட்டீங்க. அதை நான் அதுக்கு தெளிவுபடுத்திட்டேன். எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கோம். திமுக சார்பில் அங்கே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம். சரி. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாநிலத்தினுடைய உரிமை பறிபோகின்ற பொழுது அதற்கு ஏற்றவாறு நாடாளுமன்றத்திலே நம்ம நாடாளுமன்றம் அழுத்தம் கொடுத்திருக்கணும். அவை ஒத்துழைக்கின்ற அளவிற்கு அழுத்தம் கொடுத்தா தான் அது நடக்கும். சட்டம் நிறைவேறியாச்சு. இப்ப சட்டம் நிறைவேறின பிறகு நீங்க தீர்மானம் கொண்டு வந்து என்ன செய்ய போறீங்க சொல்லுங்க. தீர்மானத்தை ஒரு முறை நிறைவேற்றும் பண்ண முடியாது. முதலமைச்சர் சட்டம் நிறைவேறதுன்னா எங்களுடைய ஆதரவை நிறைவேறிச்சு. நாங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம். அது நாடாளுமன்றத்தில் பதிவாயிருக்கு. எப்படி நிறைவேறதுன்னா நாங்கள தடுத்துக்க முடியுமா? நாங்க மெஜாரிட்டி அவங்க இருக்க போய் இப்படி பண்ண முடியும் சொல்லுங்க. நீங்களும் அங்க குரல் கொடுத்தோம் நாங்க சபையை நடத்த பண்ண பல பேர் சொல்லியிருக்கீங்க. அப்ப எல்லாம் சபை அவன் நிறைவேற்ற தீர்மானத்தை தடுத்து நிறுத்திட்டீங்களா? நீங்க சொல்லுங்க. முன்னவர் 2003 சட்டம் நிறைவேற்றாங்க. அது வரை நீ உடனே சொல்லியிருக்க வேண்டாமா? அட்வான்ஸ் இமிடியட்லி 3/10/2003 அன்று நான் அந்த மத்திய அரசு கடிதம் எழுதியிருக்கிறேன். ஆக நிறைவேற்றினாங்க, தெரிஞ்சது கடிதம் எழுதணும்.